வணக்கம். இது வந்துட்டு பெண்களுக்கான பதிவு. இது என்னென்னா, பெண்கள் வந்துட்டு பேசிக்காகவே ஒரு சுய ஒழுக்கத்தோடு தான் அவங்க வந்துட்டு வளர்க்கப்படுறாங்க. அதே மாதிரி தான் அவங்க வாழ்க்கை முழுக்க அவங்க வந்து செயல்படுத்தப்படுறாங்க. சில கேர்ள்ஸ் மட்டும் வந்து அதுக்கு மாறாக வந்துட்டு இருக்கலாம். அதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த சூழ்நிலைக்கு வந்து அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. அந்த சீட்டிங் ஜென்ஸ்னால் அவங்க வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. ஓகேங்களா? இப்போது இது இருக்கட்டும். இப்போது கணவன் மனைவி வந்துட்டு கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா, இப்போது ஆண்கள் வந்துட்டு ஏன் வந்துட்டு இந்த மாதிரி ராங்காகவே வாழ்க்கை முழுக்க ஏன் வந்துட்டு செயல்படுறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அவங்க தவறு செய்தாங்கன்னா அது வந்து வெளியிலே தெரியாது. அது வந்து வெளியில் தெரியாது அப்படிங்கிற தைரியத்தினால தான் அவங்க வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்துட்டு அந்த ஃபேமிலிக்கும் அந்த நம்பி வர பெண்ணுக்கும் அவங்க வந்துட்டு தீங்கு செய்கிறாங்க. அதே மாதிரி மேரேஜுக்கு முன்னாடியும் அவங்க வந்துட்டு அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு செயல்படுறாங்க. ஏன்னா வெளியில் தெரியாது அப்படிங்கிற காரணத்தினால. இப்போ அவங்க வந்து மேரேஜுக்குள்ளே வந்த அப்புறமும் அவங்க வந்துட்டு அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பெண்கள் வந்துட்டு எந்த மாதிரி செயல்பட்டால் அவங்க ஃபேமிலி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆண்களுக்கு இந்த பெண்கள் வந்துட்டு என்ன செய்யணும் தெரியுங்களா? நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சீவ் ஆக மாட்டீங்க. யார் கேர்ள்ஸ் லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சீவ் வந்து ஆக மாட்டீங்க. எப்போது நமக்கு பீரியட்ஸ் ஆகி ஒரு 1 வீக்கு, சரிங்களா? பீரியட்ஸ் ஆகி 1 வீக்கு. அதே மாதிரி பீரியட்ஸ் டேட்டு வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 வீக்கு. இந்த டேட்டை நீங்கள் வந்து தவறு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கன்சீவ் ஆக மாட்டீங்க. ஓகேவா? நான் வந்து உங்களுக்கு தவறு செய்ய நான் வந்து தூண்டலை. ஆனால் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதே தவிர இந்த மாதிரி ஜென்ஸுக்கு தகுந்த பதிலடி கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்துட்டு உங்கள் ஃபேமிலிக்கு வந்து சாதகமாக அவங்க வந்து செயல்படுவாங்க. சரிங்களா? சொல்ல புரியுதுங்களா? பீரியட்ஸ் ஆன ஃபஸ்ட்டு 1 வீக்கு, அதே மாதிரி பீரியட்ஸ் டேட் வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 வீக்கு. ஓகேங்களா? எந்த நாட்களில் நம்ம வந்துட்டு ஒரு ராங்காக வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்துட்டு வெளியில் வந்துட்டு தெரியாது. மற்ற அந்த 7 days to மீதி இருக்கக்கூடிய நாட்கள், அந்த கன்சீவ் ஆகக்கூடிய டேஸ் பார்த்தீங்கன்னா 12, ஓகேங்களா? 12 to ஒரு 15, 16 அவ்வளோதான். சரிங்களா? பீரியட்ஸ் ஆகி கன்சீவ் ஆகக்கூடிய டேஸ் பார்த்தீங்கன்னா 12 to 15, 16 அவ்வளோதான். இந்த நாட்களில் நம்ம வந்துட்டு கணவன் மனைவி வந்துட்டு ஒன்றா வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அதான் வந்து கன்சீவ் ஆகும். ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் வந்துட்டு ஏன் வந்துட்டு ஆகுது தெரியுங்களா? பீரியட்ஸ் வந்துட்டு ஆகும்பொழுது நம்முடைய இந்த சினை முட்டைகள், சரிங்களா? சினை ஓவரி சொல்லுவாங்க இல்லையா? ஓவரி. அந்த ஓவரியில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ் முட்டைகள், சரிங்களா? அந்த சினை முட்டைகள் கருத்தரிக்கிறது மட்டும்தான் அந்த முட்டைகளுடைய இது, சரிங்களா? அந்த முட்டைகள் வந்துட்டு அந்த எக்ஸ் வந்துட்டு மந்த்லி வந்துட்டு அது க்ரோத் ஆகிட்டு, நான் சொல்ல புரியுதுங்களா? க்ரோத் ஆகிட்டு அப்படியே அந்த 12 to வந்து ஒரு 17, 16, சரிங்களா? இந்த ஏஜில் அது வந்து தயாராக இருக்கும். அந்த எக்ஸு, அந்த சினை முட்டைகள் வந்துட்டு தயாராக இருக்கும். யாருக்கு? விந்தணுக்களுக்காக. அந்த ஏஜில் அந்த டயத்தில் நம்ம வந்துட்டு அந்த இன்டர்கோர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா கன்சீவ் ஆகிடுவாங்க. சரிங்களா? அப்போ கன்சீவ் வந்துட்டு ஆகாத சூழ்நிலையில் அது வந்து என்ன நடக்கும்னா, அது அப்படியே க்ரோத் ஆகி அது வந்துட்டு அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸை வந்துட்டு ஆகக்கூடிய நேரத்தில் அந்த கெட்ட பிளட் மூலமாக அந்த சினை முட்டைகள் எல்லாம் வந்து வெளியில் தள்ளிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா அதுக்கான பேசிக் கான்செப்ட். நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. என்ன, நமக்கு ஒன்றும் தெரியாதுன்னு தானே நம்மளை வந்து வச்சுட்டு இந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க. இனிமேல் வந்துட்டு வந்து தெளிவாக ஒரு விஷயத்த என்ன உறுதியாக வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து செயல்பட்டீங்கன்னா நம்ம வந்து சீட் பண்ணவே முடியாது. இதை தவிர வந்துட்டு வேறு வழி கிடையாது.
ஓகேங்களா? ம், நன்றி.